இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அழைக்கப்பட்டவர்களோ பலர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். இந்த நற்செய்தி வாசகத்திலே அந்த ஓமையை பார்க்கும்போது இந்த அரசன் எல்லோரையுமே அழைத்திருந்தான். தன்னுடைய அந்த திருமண விருந்திற்கு எல்லோரையுமே அழைத்திருந்தான். யாரையும் விட்டு வைக்கல. இந்த நகரில் இருக்கிற எல்லாரையுமே கூப்பிட்டிருந்தார். ஆனால் அவர்கள் வருவதற்கான விருப்பம் இல்லாமல் சாலையோரங்களில் இருந்த மற்ற மனிதர்களை அழைத்து வந்து அந்த விருந்து கொடுத்ததை நாம் நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். இதையே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாள் நடந்து கொண்டிருக்கின்றது. கடவுள் பலவிதமான வழிகளில் நம்மை அழைக்கின்றார். அந்த அழைப்பை நாம் முழுமையாக உணர்கின்றோமா? ஒவ்வொரு அருள் சாதன நிகழ்வை நாம் கொண்டாடுகின்ற போது அது நமக்கு கடவுள் தருகின்ற மிகப்பெரிய ஒரு அழைப்பு. ஞானஸ்நானம் ஏதோ குழந்தைக்கு தான் கொடுக்குறோம், குழந்தைக்கு தெரியாதுன்னு கிடையாது. அந்த ஞானஸ்நானம் பெறுகின்ற போது அந்த குழந்தையோடு சேர்ந்து அந்த குடும்பமும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகிறது, என்னுடைய பிள்ளையாக வாழ வேண்டும் என்ற அழைப்பை நமக்கு தருகின்றார். உறுதி பூசத்தை பெறுகின்ற போது தூய் ஆவியான வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசீர்வாதங்களையும் நீ இன்னும் உறுதியான கிறிஸ்துவத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று அழைப்பை தருகிறார். நற்கருணை ஒவ்வொரு நாளும் நாம் திவ்ய நற்கருணை பெறுகின்ற போது என்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நான் உனக்கு தருகிறேன், என்னை போல் நீ வாழ மாட்டாயா என்ற அந்த அழைப்பை நமக்கு விடுக்கின்றார். திருமணம் எனும் அருள் சாதனத்தின் மூலமாக இரண்டு குடும்பங்களை ஒன்றாக இணைக்கின்ற போது அதுவும் ஒரு அழைப்பாக இருக்கிறது. இன்னும் அனைத்து அருள் சாதனங்களிலும் ஒவ்வொரு நாளும் நாம் அதை பெறுகின்ற போது நமக்கு இறைவன் அழைப்பை விடுக்கின்றார். அந்த அழைப்பை நாம் உணர்கின்றோமா? பல சமயங்களில் நாம் உணர்வது கிடையாது. ஏதோ ஏனோதானும் செய்யணும், போகணும், கடமை, குழந்தைக்கு ஞானஸ்நானம் தரணும், பொறுமை வாங்கணும், உறுதி பூசல் வாங்கணும், தினந்தோறும் கோவிலுக்கு வரணும், திருப்பலிக்கு வரணும், வயசு வந்ததுக்கு அப்புறமேட்டா கல்யாணம் பண்ணி வைக்கணும். இப்படிப்பட்ட நிலையில்தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோமே தவிர அதனுடைய உண்மையான சாரம்சத்தை புரிந்து கொண்டு இறைவன் எனக்கு தருகின்ற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, அவரோடு விருந்திலை பங்கெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பை நான் சரிவர பயன்படுத்தி கொள்ளுகிறேனா என்பதை நாம் புரிந்து செயல்படுகின்றோமா? இதோ இன்றைய நாளில் நாம் கொண்டாடுகின்ற புனித பெர்னார்டு துறவு மடத்து தலைவர். இது அவருடைய மடத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு சிறிய துறவு குருக்களுக்கும் அவர் சொல்லுகின்ற பாடம் ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் எல்லோருமே குடும்பத்தை விட்டு, ஊரை விட்டு, இந்த உலகத்தை விட்டு தனியாக வந்திருக்கிறீர்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பு மிகப்பெரிய ஒரு அழைப்பு. துறவர அழைப்பு என்பது மிகப்பெரிய அழைப்பு. அந்த அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். அந்த அழைப்புக்கு ஏற்ப கடவுளுடைய அன்பினால் நீங்கள் அழைப்பை பெற்றீர்கள். அதே அன்பின் தீயை கொண்டு உங்களுடைய உள்ளத்திலே ஒவ்வொரு நாளும் அந்த அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் என்று அவருடைய சக துறவியர்களுக்கு அவர் அறிவுரை கூறுவது உண்டு. அதே போன்றுதான் ஒவ்வொரு நாளும் நமக்காக ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றது, நான் ஒவ்வொரு நாளும் உனக்காக அழைப்பை கொடுக்கிறேன், அந்த அழைப்பை பின்பற்றி என்னை பின்தொடர்ந்து வா. என்னுடைய இல்லத்திற்கு வரும்போது அங்கே உனக்கு ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விருந்துக்கு தகுதியானவனாக நீ என்னை பின்தொடர்ந்து வா என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோமா? ஏற்றுக்கொள்ளுவதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் நம்முடைய கையில் தான் இருக்கிறது, வேறு யாருக்கிட்டையும் கிடையாது. அவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் நம்முடைய கைகளில் தான் இருக்கிறது. நாம் என்ன முடிவை எடுக்கப் போகிறோம் என்பதை நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ளுகின்ற போது நாம் பெற்றுக்கொண்ட அழைப்பை உண்மையாக உணர வேண்டும் என்பதற்கான அருளை வேண்டி தூய் ஆவியார் வழியாக மன்றாடுவோம்.